ஒன்றுடன் தொடர்புடைய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கல்கிஸ்ஸை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியன்று வீடு ஒன்றை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் கல்கிஸ்ஸை குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதற்கமைய நேற்று தெஹிவளை பகுதியில் இக்குற்றத்துடன் தொடர்புடைய 2 பெண் சந்தேக நபர்களும் ஹட்டன் பத்தன பகுதியில் அந்த குற்றத்திற்கு ஒத்தாசை வழங்கிய ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது திருடப்பட்ட 8 ஜோடி தோடுகள், 4 தங்க பதக்கங்கள், 1 வளையல், 10 தங்கச் சங்கிலிகள், 1 கை காப்பு, 2 தங்க மோதிரங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்கள் 28, 46, 53 வயதுடைய பெண்களும் 28 வயதுடைய ஹட்டன் பத்தனை பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்கிஸ்ஸை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவொன்று அப்பிரிவில் இருந்து வெளியேறி திடீரென ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதை அடுத்து இரவு 10:20 மணி அளவில் இந்த அமைதியின்மை ஆரம்பமானதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் தொடர்பான மோதலே இந்த பதற்றமான சூழ்நிலைகளுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கலக தடுப்பு பிரிவு மற்றும் போலீசாரின் விசேட அதிரடிப்படை உடனடியாக வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பதற்றமான சூழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிறைச்சாலை வளாகத்திற்குள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பயணிகள் தங்களது பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டை மூலம் செலுத்தும் முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை முன்னெடுத்து வரும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் பேருந்து சேவைகளின் தரத்தை உயர்த்தவும், பயணிகளுக்கான அசௌகரியங்களை குறைக்கவும், வசதிகளை மேம்படுத்தவும், தனியார் துறையுடன் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் இலக்கு வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்து சேவை மறுசீரமைக்கவும், பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தவும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த நவீன கட்டண செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய சபரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பாலுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவோ அல்லது மிக கொந்தளிப்பாகவோ காணப்படும். காங்கேசுந்துறையில் இருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பகுதிகளுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். எனவே இக்கடற்கரை பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாத்தறையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பு கரையோர மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றது என மீன்பிடி மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட பலத்த காற்று தொடர்பான ஆபத்தான வானிலை எச்சரிக்கை அறிவித்தலுக்கு அமைவாகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவர்களுக்கும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது.